அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் 18ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு 2 நாளுமே ரொம்ப முக்கியமான சித்தர்கள். இப்போ நான் வாரமே வந்து இனிமேல்ட்டு என்ன சித்தர்கள் ஏற்கனவே நான் பேசினதாக கூட இருக்கும், ஏற்கனவே நான் பேசி முடித்த சித்தர்களாக இருந்தால் கூட ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் அப்பப்போ நடுவில் இன்சிஸ்ட் பண்ணி இவங்களுக்கு இந்த நெய் தீபம் ஏற்றினா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த 11 அப்படின்றத நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே இப்போ அப்கமிங்கில் வர்ற இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான சித்தர் யார், இல்லை இந்த மாதத்துக்குள்ளேயே அவர் பிறக்கல ஆனாலும் அவர் மிருகசீரிஷத்துக்கு ஜீவசமாதியோ இல்லை பிறந்திருக்கிறதோ இருக்குது, அவரை நம்ம வந்து சொல்லலாம். அப்படின்னும்போது இந்த 11 கான்செப்டில் கரெக்டாக உங்களுக்கு டைம் ஞாபகம் வந்து 11க்கு அலாரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போவும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு நேரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கிற சமயம் சொல்லிடுறேன், இந்த கேலண்டரை கட் பண்ணி போடுற மாதிரியே தம்ப்நெயில்ல அது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த டைமுக்குள்ளே ஒரு 11 முறை நீங்கள் அந்த நெத்தி போட்டு நடுக்குள்ளே அந்த சித்தரை நினச்சி போற்றி சொன்னால் போதும். உங்கள் கையில் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கும். அவங்கள இப்போ சட்டை முனிநாதர்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவர் இருக்கிற அந்த ஜீவசமாதி கோயிலோ அவருடைய தோற்றம் போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் அந்த தோற்றத்துலலாம் இருந்திருக்க மாட்டார், அவர் வேறு தோற்றத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் சிலதுக்கெல்லாம் இப்போ இடைக்காடு சித்தர்னாவே கையில் 2 குட்டி மண் பாத்திரங்களை வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அது மாதிரி சில வேறுபாடுகள் இப்போ வந்து இவர் நிறைய கமண்டலம் கையில் வச்சுட்டுருக்கிற மாதிரி போகிறது, அந்த மாதிரி சிம்பிள்ஸை வச்சு நம்ம இவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது நம்மளும் கற்பனையாக கூட நம்ம அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் இந்த சித்தர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற இதோட 11 டைம்ஸ் போற்றி சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் எங்கே பிரயாணித்தாலும் எங்கே போனாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் எப்படி இருக்கும்னா நிறைய 369 முறை உட்காந்து டைம் எடுத்து விளக்கேற்றி எழுதணும், யாரும் எழுப்பாமல் எழுதணுன்றதெல்லாம் இப்போவும் சொல்கிறேன் தான். இப்போவும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சமயத்தில் நம்ம அந்த சித்தரை ரொம்ப இழுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ இந்த 11 யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்குதுன்றதுனால அப்கமிங்கில் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சித்தர் வராங்க அப்படின்னு இவரை பற்றி நான் ரொம்ப சட்டைமுனி ஆதரை பற்றி ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஆவணி மாதத்தில் தான் அவர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் அந்த சட்டைமணி பிறந்தார். 2வது அது 18 சித்தர்களில் ஒருத்தர். ஆவணி மாதத்தில் சுந்தரானந்தர் சித்தரும் இவரும் சட்டைமுனிநாதரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆவணி மாதத்தில் வர நட்சத்திரத்துலேயே அவங்க பிறந்தாங்கன்றது. 2வது அவங்க 18 சித்தர்களில் 1 சுந்தரானந்தம் சித்தர் வந்து ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு ஆவணி மாதத்தில் ரேவதி நட்சத்திரம். இவர் வந்து சட்டைநாதர் வந்து சட்டைமுனி வந்து ஆவணி மாதத்தில் மிருகசீரிஷம். இதில் இந்த மிருகசீரிஷம்னாவே நான் இதுக்கு முன்னாடியே வந்து ராகவேந்திரரை சொல்லியிருக்கேன். அதனால் அவரையும் 11 முறை தானே சொல்ல போகிறோன்றதுனால அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம் நாளைக்கு அப்படின்னு. நாளைக்கு வந்து என்ன சாயந்தரமாக ஒரு 3:54 வரைக்கும் இருக்குது, ஒரு 3:30 வரைக்கும் இருக்குது மிருகசீரிஷம் திங்கக்கிழமை. அந்த 3:30 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. இதில் சட்டைமுனிக்கு நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா சில சித்தர்களுக்கு மட்டும் சில இந்த பிரதான பழக்க வழக்கங்களில் முக்கியமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு சட்டைமுனியை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் சொல்ல போகிறேன். 2வது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது வந்து நவக்கிரகங்களையே நீங்கள் வலம் வந்ததுக்கு சமம். 9 இடத்துல சிவனுடைய பாதம் அங்கே இருக்குது. அந்த திருவண்ணாமலையே வந்து சிவன் தான். ஏன்னா அது நெருப்பாக அவர் வந்து உயரமாக இருந்து அந்த கண்ணனுக்கும் அந்த விஷ்ணு பகவானுக்கும் அந்த பிரம்மனுக்கும் அவர் வந்து ஒரு போட்டி மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒன்று பண்ணார், ஒரு விஷயத்தை. அந்த விஷயம் நடந்த இடம் அதுன்றது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களையே அந்த இடத்துல சுத்தறதுக்கு சமன்றதுக்கு காரணமேன யாருன்னு கேட்டால் இடைக்காடு சித்தருக்கு வந்து அவர் அதே யாதவ குலம் அல்லது இடையர் குலம் அப்படின்றதுனாலையும் சரி, அந்த ஆட்டுப்பால்ன்ற விஷயத்துக்கும் சரி, இவர் நிறைய விஷயங்கள் கண்ணனோடு ஒத்து போகிறார்ன்றது அந்த திருவண்ணாமலையில் அந்த விஷ்ணு ரூப இவருக்கும் கூட சிவனுக்கும் கூட சிவன் வந்து கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிறார். என்னுடைய அடிமுடியை வந்து நீ பார்க்க முடியாது, தலைமுடியும் பார்க்கக்கூடாதுன்ற விஷயத்துக்கு கிருஷ்ணர் ஒத்துக்கிறார் அதுக்கு. அதனால் கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் அந்த கிருஷ்ணர் எப்படி நான் அந்த முருகரையும் பெருமாளையும் ஒன்றா சேர்ந்தா ஒரு பயங்கர மேஜிக் பவர் சொல்லணும், அந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த
ஒரு விஷயங்கள், கடவுள்கள், சித்தர்கள் எல்லாமே அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சக்தி, மகாசக்தி. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஐயப்பனை கூட நம்ம அதில் கொண்டு வர முடியும். சில சமயத்தில் ஐயப்பனில் வந்து முருகனும் இவரும் கண்ணனும் 2 சேர்ந்து இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே சமயத்தில் ஐயப்பனுக்குள்ள சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்துருக்கிற விஷயமும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் திருவண்ணாமலைன்றது சிவனுடையது. ஆனால் இந்த இடைக்காட சித்தர் வந்து கிருஷ்ணனுடைய ரூபம். அதுக்கும் நான் சொல்கிறேன். இவரை பற்றி ஃபஸ்ட்டு அந்த சட்டைமுனிநாதரை பற்றி விஷயத்த சொல்லிவிட்டு, ஏன் நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்தது 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இதில் பாருங்கள், அன்றைக்கி தேய்பிரை ஏகாதசி. கிருஷ்ணர், பெருமாள், ஏகாதசி இதெல்லாம் ஒன்று தானே உங்களுக்கு. அன்னைக்கு பார்த்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இவர் இடைக்காட சித்தருடைய நட்சத்திரம் அது திருவாதிரை. அது வந்து ஃபுல்லாகவே இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஃபுல்லாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமை நாள் ஃபுல்லாக இருக்குது. மிட் நைட்டு வரைக்கும் போகுது. அது மிட் நைட்டு 2 மணி வரைக்கும் இருக்குது திருவாதிரை உங்களுக்கு. தேய்பிரை வளர்பிறை ஏகாதசிக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தேய்பிரை ஏகாதசிக்கு ஒரு சக்தி இருக்குது. போன மாதம் தேய்பிரை ஏகாதசியும் கிருத்திகையும் ஒன்றா வந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நான் சட்டைமுனிக்கிட்ட போயிடுறேன். மிருகசீரிஷம் அப்போ ராகவேந்திரரையும் சேர்த்துக்குங்க. ராகவேந்திரர் இந்திய பெண்ணியன் நீங்கள் போட்டிங்களன்னா, நான் ராகவேந்திரரை பற்றி ஒரு நிறைய 10 எபிசோடுக்கு போட்ட வீடியோஸ் வரும். எப்போவுமே சித்தர்களை பற்றி எதனா பேசுனாங்கன்னா அப்படியே அவங்கள பற்றி அவங்க எப்போ பிறந்தாங்க என்ன நட்சத்திரம்னு போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி இருக்காது. என்னுடைய இதில் நீங்கள் ராகவேந்திரர் போய் பார்த்தீங்களன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட பேச சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் பேச சொல்லுவாங்க. ஆனால் இவரை பேசணும்னு தோணும். அதை வந்து நான் பேச ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து என்னை சுற்றி சில விஷயங்கள் நடக்கும். ராகவேந்திரரே எனக்கு வழிகாட்டி கூட்டின்னு போய் ஒரு இடத்துல விடுற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை வாங்கி சில பேருக்கு கிஃப்டாக கொடுக்க வைக்கிறதா இருக்கும். எல்லாமே அந்த ராகவேந்திரரோட தொடர்புடைய பெயர்கள் எல்லாம் எனக்கு எப்படி வந்ததுன்றத ஆன்மீக அனுபவங்களாக சொல்லியிருப்பேன் நான். அதில் எல்லா வீடியோவிலுமே சூட்சுமமாக அவர் வந்து என் கூட எப்படி கனெக்ட் ஆகிறாரு, நான் 369 முறையோ இல்லை 108 முறையோ நான் சொன்னதுனால எப்படி என் கூட கனெக்ட் ஆனார், நீங்கள் எப்படியெல்லாம் கும்பிடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ராகவேந்திரர் இந்திய பெண்ணியன் போட்டால் ராகவேந்திரர் ஹிஸ்ட்ரி நெட்டில் விக்கிபீடியாவில் சொல்கிற மாதிரி என்னோடது இருக்காது. அந்த அவரை வணங்க ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து எனக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் எப்படி கும்பிடுங்க, எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவமாக ஒரு ரிசர்ச் மாதிரி இருக்கும் அது. அதனால் இந்திய பெண்ணே ராகவேந்தர் போட்டிங்களன்னா உங்களுக்கு ராகவேந்தர் வீடியோலாம் நான் போட்டதெல்லாம் வரும். அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் அதெல்லாம் பார்க்கலன்னா கூட ராகவேந்திரரையும் நீங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திர சமயத்தில் மாதம் நினச்சிக்கோங்க. ஆனால் நாளைக்கு முக்கியமாகவே சட்டைமுனி வந்து ஆவணி மாதத்துலேயே 18 சித்தர்களில் ஒருவராகவும் இருந்து உங்களுக்கு இதில் பிறந்திருக்கிறார். மிருகசீரிஷம் இதில் பிறந்திருக்கார் அவர். ஃபஸ்ட்டு அவரை பற்றி நம்ம சொல்லலாம். சட்டைநாதர் சித்தர் வந்து ஒரே நேரத்தில் நிறைய இடத்துல ஜீவசமாதியில் இருக்கிறார். திருவேடகம்ன்றதுல ஜோதி ரூபமாக சமாதியில் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த இடைக்காட சித்தர் கூட திருவண்ணாமலையில் ஜோதி ரூபமாக தான் அந்த மலை உச்சியில் இருக்கிறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இந்த திருவண்ணாமலைக்கு உள்ளே தான் இருக்குது அவருடைய ஜீவசமாதி, அவருடைய அந்த ஆத்மா, அந்த இது வந்து ஒளி ரூபத்தில் இருக்குது. அந்த ஒளின்றது மேலே இருக்குது. திருவண்ணாமலை உச்சி மேலே தானே ஏற்றுறாங்க, அங்கேயும் அங்கே தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் அந்த கோயிலுக்குள்ளேயே இடைக்காடு சித்தது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த சிவனுக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் இது நடந்தப்போ அந்த இடத்துல விஷ்ணுவுக்கும் ஒரு இடம் இருக்குது அங்கே. அதனால தான் இடைக்காடு சித்தர் விஷ்ணு ரூபமாக கண்ணன் ரூபமாக அங்கே பிறந்து ஒரு சித்தர் ரூபமாக இருந்திருப்பார் அங்கே. அதனால் அந்த மாதிரி வந்து திருவேடகம்ன்றதுல ஜோதி ரூபமாக சமாதியாக இருக்கிறாரு சட்டைமுனி பற்றி இப்போ நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு இருக்கிறேன். திங்கக்கிழமை மிருகசீரிஷம் சம்மந்தமாக அவர் ஆவணி மாதத்துக்கு அது பேசுகிறேன். அந்த இதில் தமிழில் நான் போட்டுக்கிற ஃபோட்டோ வந்து அவருடைய திருவேடகத்தில் இருக்கிற அந்த ஜீவசமாதி, அவருடைய ஜீவசமாதி. அது அந்த ஃபோட்டோ நான் போட்டிருக்கிறது. இதில் வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து நிறைய விவசாயம் செய்கிறாங்க. சித்தர் பரம்பரை வழியாக நிறைய அவர் சிங்களத்துலேருந்து பிழைப்புக்காக இங்கே வந்து விவசாயம் செய்கிறார். விவசாயம் வந்து ரொம்ப நலிஞ்சு போகுது. கோயிலில் வந்து யாசகம் போயிட்டு நிறைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிறது தான் ஒரு ஒழுக்கம் அப்படின்ற மாதிரி விவசாயத்தையும் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அதுக்காக அந்த பத்தலை, அந்த விவசாயத்தினால வர விஷயம் பத்தலை, அதனால் யாசகமும் எடுக்கிறார். அப்போது சங்கு பூண்ட முனிவர்னு ஒருத்தர் நார்த் சைட்லேருந்து இங்கே வரார். அப்போ அவர்கிட்ட வந்து அவருடைய தனது நிலையை பற்றி அவர்கிட்ட அந்த சங்கு பூண்ட முனிவர்கிட்ட அவர் சொல்கிறார். அப்போ எல்லாமே விதியினுடைய வழி தான்,
தாய் தந்தையை காப்பாற்றுறது மிக புண்ணியமாக செயல்தான். விரைவில் அதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதனால் நீ சிவன் மேலே ரொம்ப நினச்சி சிவனை தியானித்து அதுக்கப்புறம் உன் கடமையை செய், ஆனால் சிவனை கூடவே நீ தியானம் செய் அப்படின்னு அந்த சங்கு பூண்ட முனிவர் இந்த சட்டை முனிக்கு சொல்லிடுறார். அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவன் மீது அவர் சொன்னதுனால ரொம்ப டீப்பாக ரொம்ப அன்போட அந்த தியானம்ன்றதை தாண்டி தியானம் பண்ணாதான்றதே இல்லைங்க. ஒரு கடவுள் மேலே எக்ஸ்ட்ரீம் ஏதோ ஒரு அன்பு வச்சுட்டேன்னா அது தியானத்துக்கு சம்மந்தம். அந்த மாதிரி ஒரு சிந்தை வச்சு அவர் செயல்படுறாரு. விவசாயம் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா செழித்து வந்துடுது. அதை வச்சு நம்மளால் என்ற வரை நம்மளுக்கு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துடலாம், தினமும் போய் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடலாம் அப்படின்னு அவருடைய சட்டைமுனி அவருடைய வாழ்க்கை நடக்குது. திருமணம் கூட நடக்குது. ஆனாலும் இல்லற வாழ்வில் ஈடுபட்டுருந்தாலும் ஒரு கடமையாக தான் அவர் செய்கிறாரோ தவிர அந்த சிவன் மேலே தான் அவருக்கு ரொம்ப பக்தியும் இதுவும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வெற்று உடம்போடு ஒரு நாள் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அப்போ சட்டையை எப்பவுமே போகிற மாதிரி சட்டை முனின்னு பேர் வந்ததுக்கு காரணத்தை சொல்கிறேன். அப்போது டக்குன்னு நம்ம சட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த சட்டையை போடுறதுக்கு போகிறாரு. திடீர்னு ஒரு குரல் கேட்குது, ஏன்பா உடுக்கத்துலேயே சட்டை போட்டுக்கத்துலேயே ஆர்வமாக இருக்கிற, அத்தை உதற எண்ணமே உனக்கு இல்லையா? அது என்னன்னா, துறவரம் பூண்டுக்கோ, இந்த குடும்ப வாழ்வு அதுலேருந்து அந்த சட்டை கழட்டுற மாதிரி கழட்டிடு அப்படின்ற மாதிரி ஒரு அசிரியரி குரல் கேட்குது. அப்போது திடுக்கிட்டு சட்டைநாதர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் எதிரில் நிற்கிற அந்த சங்கு பூண்ட முனிவர் அப்போ வந்துக்கிறார். அவர் தான் சொல்லிட்டு போனது, நீ சிவனையும் கும்பிடு. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சித்தர்களுக்கு புரியும், இவங்ககிட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்குது. நீ வெறும் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுற விஷயம் மட்டும் இல்லை, விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லை, சிவனை வணங்கு. ஏன்னா இவங்களுக்கு அந்த சித்த யோகா விஷயத்தை 18 சித்தர்களில் ஒருத்தராக போகிற அளவுக்கு ஒரு சக்தி இதுன்ற விஷயம் அந்த சங்கு பூண்ட முனிவருக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது அதனால தான் நீ சிவனை கும்பிடுன்னு சொல்லிட்டு போந்தவர். அதனால் இன்றைக்கி அது போதும், நீ அந்த சட்டையை கழட்டிடு அப்படின்னு சொல்கிறார். அந்த குடும்ப இதுன்ற சட்டையை கழட்டிடுன்ற மீனிங்கில் அவர் சொல்கிறார். அப்போ அந்த சங்கு பூண்ட முனிவர் காலில் சாமி கிட்ட வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த சட்டையை அந்த குடும்பம் அந்த உலக வாழ்க்கைன்ற விஷயத்தை உதறிவிட, அப்போ அவர் நீ ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்க, சட்டைநாதன் சரி அப்படின்ற மாதிரி அந்த சட்டையை உதறிடுறாரு. சட்டைமுனியே ஏன் கூட வாரும், எம்மோடு வாரும் அப்படின்னு அந்த சங்குபூண்ட முனிவர் கூப்பிடும்போது 2 பேருமே கைலாயம் நோக்கி போகிறாங்க. இந்த சங்கு முனிவனுடைய கையை பிடிக்க 2 பேருமே ஆகாய மார்க்கமாகவே போகிறாங்க. ஏன்னா பறக்கிற சக்தி வந்துடுது அப்போவே அவங்களுக்கு. ஆகாய மார்க்கமாகவே கைலாயம் போகிறாங்க. அந்த முனிவரோடு எல்லா இடத்துலையுமே அவர் போகிறதோடு மட்டும் இல்லாமல் போகர் சித்தர், கருவூரார், அகத்தியர், இந்த சித்தர்கள் கூடவும் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுடுது. இந்த சட்டைமுனிக்கு விடாமுயற்சியினால் ஞானத்தினுடைய நிலையை, அந்த யோக நிலையை அவங்க அடைஞ்சிடுறாங்க. சட்டைமுனி என்ன பண்ணுறாரு, பல ஊருங்களுக்கு பயணம் போகும்போது திருவரங்கம் கோயில் கலசங்களை பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறாரு. அப்போ பெருமாளை தரிசிக்கிறதுக்கு ரெடியாகி அந்த நடை சாத்துவதுக்கு முன்னாடி நம்ம போய் ரங்கனை தரிசிச்சிடணும் அப்படின்னு போகும்போது பூஜை முடியும் போது கோயில் கதவுங்களை மூடிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓடி ஓடி நம்ம பார்க்கலான்றதுக்குள்ளே பஸ்ஸை விட்டுறோம், ட்ரெயினை விட்டுறோம், கோயில் கதவு சாத்திர மாதிரி அவர் ஓடி வராரு. ஆனால் கடவுளுக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும், அதை ஓடி அதை போகிறதுக்குள்ளே கதவு சாத்தப்பட்டுருதுன்ற விஷயம். அவர் கடவுள் பக்தியோட வானம் அடைக்கப்பட்டதோடு ஏமாற்றத்தோடு கோயிலினுடைய வாசலில் காத்துட்ருக்கிறாரு சட்டைமுனி. அரங்கா அரங்கா அரங்கான்னு ஒன்று கத்துறாரு ஒரு மாதிரி, கதவு சாத்திட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கதவுகள் தாமாக திறக்குது. இதெல்லாம் ஏன் நம்ம கேட்கணுன்னா, அப்போ அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது இல்லை. சும்மா இருக்கிறவங்க போயிட்டு அரங்கா அரங்கான்னு சொன்னால் மூடின கதவு திறந்துருமா அவங்களுக்கு? அரங்கனினுடைய அதெல்லாம் கதவு திறந்துக்குது. அது இல்லாமல் அந்த அரங்கநாதன் மேலே இருக்கிற ஆபரணங்கள் எல்லாமே ஒன்றா சட்டைமுனி உடம்புல விழுது. அப்போ இன்னும் அரங்கா அரங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மக்களெல்லாம் இவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த சத்தம் கேட்டு ஊர் மக்கள்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போகிறாங்க. அவர் மேலே அந்த நகைகள்லாம் அப்படியே விழுது. ஒரு அற்புதமான ஒரு இடமா அந்த விஷயம் மாறுது அவருக்கு. அப்பத்துலேருந்து உலகம் ஃபுல்லாகவே அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறமா என்னதுன்னா, பிரதோஷ காலத்தில் பழமையான சிவன் கோயில்களில் கருவறையை சுற்றிலும் அதை ஆக்கிரமித்து கொள்கின்ற அவருடைய அந்த அருள் அந்த அலைகள் அல்லது அந்த சூட்சும சக்தி அப்படியே இருக்குது. இந்த பஞ்சேஷ்டி அகஸ்தியர் கோயிலில் இருக்கின்ற ஒருவித தகதகன்ற ஒரு யாக அக்னி அலைகளும்
திருப்பரங்குன்ற மலையில் இருக்கின்ற சுனை பக்கத்தில் ஒரு மாதிரியான அற்புதமான ஒரு நறுமணமும், ராகு காலத்தில் மதுரை தெப்பக்குளத்தில் இருக்கின்ற காலபைரவனுடைய உக்கிரம் நிறைந்த ஒரு மாதிரி அலைகளும், சிறுமலை அகத்தியர் கோயிலில் மலை மீது இருக்கிற ஆழ்ந்த அமைதியான அலைகளும், இப்படி பல விதமாக நம்மளுக்கு வந்து இந்த சித்தர்கள் வந்து எங்கெல்லாம் வியாபிச்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அந்த கடவுள் இறை சக்தின்றது நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இவருக்கும் இந்த 18 சித்தர்களில் ஒருத்தராக இவர் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ரூபமாக தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இவங்க வியாபிச்சு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த சட்டைமுனியை பொறுத்த வரைக்கும். இவர் கோயிலில் நெய் தீபம் தான் ஏற்றுறாங்க. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து நெய் தீபம் ஏற்றுறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாளைக்கு திங்கக்கிழமை மத்தியானம் அந்த மிருகசீரிஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் சட்டைநாதரை நினச்சி போட்டுடுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு ராகவேந்திரரையும் அப்படியே சொல்லிக்குங்க. 11 முறை 2 பேரையுமே சொல்லி வணங்கிட்டு உங்கள் வேண்டுதலை நீங்கள் வைங்க. இப்போ சட்டைநாதருக்கு வந்து கரெக்டாக நாளைக்கே அவருடைய அவர் பிறந்த நட்சத்திரம் ஜெயந்தி, சட்டைநாதருடைய ஜெயந்தி நாளைக்கு. ஜெயந்தினா பிறந்த நட்சத்திரம் ஆவணி மாதத்தில். அதனால் அது நான் அவருடைய பற்றி சொன்ன விஷயமும் நீங்கள் அந்த நெய் தீபம் ஏற்றத்தை அவருக்காக பண்ணுங்கள். இப்போது நான் வந்து இவரை பற்றி சொல்லலான் இருக்கேன். மெயினாக அந்த திருவண்ணாமலை அது கிரிவலம் வரத்துக்கு சமம். அந்த கிரிவலம் வரத்துக்கு சமம் 9 கிரகங்களை வரத்துக்கு சமம். நவகிரகங்களை வழங்க வர்றது மாதிரி இருக்குது. அது 9 இடத்துல சிவலிங்கம் இருக்குது. அந்த இடத்துல 9 இடத்துல சிவனுடைய பாதங்கள் இருக்குது. அந்த மலையே வந்து சிவனுடைய தோற்றம். அந்த மாதிரி இடைக்காடர் சித்திரை விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் இடைக்காடு சித்திரனாவே அந்த 2 சொம்புங்க மாதிரி கையில் வச்சுக்கிட்டு மேலேருந்து பார்த்துக்கிட்டு அந்த ஆட்டுப்பாலை கொடுத்து இது பண்ணுறது மேலே போகிற போகர் சித்தர் தான். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இடைக்காடர் சித்தரை பற்றி பார்க்கும்போது என்னதுன்னா, அவர் அந்த ஒளி சமாதி ஆகி இருக்கின்றது நிறைய ஆய்வுகள் மூலமாக அவங்க என்ன நிரூபிக்குதுன்னா, சயின்டிஃபிக்காக நிரூபிக்கிறதா இல்லை லேபில் பண்ணாங்களா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிரூபணம் ஆகிருக்குது அந்த விஷயத்த. நிறைய பேர் அது உணர்ந்து அந்த ஒளி சமாதியை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வழிபட தொடங்கியிருக்கிறாங்க. திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ளே அது வந்து அந்த ஒளி சமாதியாக இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெயினாக இவர் வந்து எப்படின்னா, எதற்காக இவர் வந்து கண்ணனுடைய ரூபம்ன்ற விஷயத்துக்கும் அவரை பற்றி விஷயங்களை சொல்லும்போது தெரிஞ்சதுலாம் செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். அது வந்து இதெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம்லாம் கிடையாது. மாதமே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நான் இடைக்காடு சித்திரை சொல்கிறேன். அதன்படி நீங்கள் அவர் ஒரு கண்ணனுடைய ரூபமாகவும் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் எப்படி இந்த சித்தர் வந்து இடைக்காடு சித்தர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தார், திருவண்ணாமலையில் என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் தான் இந்த இடைக்காடு சித்தர் பிறகுறார். கோனார் அப்படின்ற அழைக்கப்படுகின்ற இடையர் சமூகத்தில் இவர் பிறக்கிறாரு. அதனால தான் இவருக்கு அந்த பேர் வந்திருக்கலாம், இடைக்காடர் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கோனார் சமூகத்தை இடையர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் இடைக்காடர். ஆனால் இந்த இடைக்காடர்ன்ற விஷயத்துக்கு பாண்டியன் ஐயா அவர்கள் வேறு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அந்த பக்கம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த பக்கம் இருக்கிற இடத்துக்கும் இன்பிட்வீன் ஏரியாவில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய முக்கியமாக ஆடு மாடுகளை இது பண்ணுறது, மேய்ச்சல் இதுக்கு தான் அவங்க பண்ணுறதா இருந்தது அவங்களுடைய தொழில். அதனால் அப்படின்னு இடையர் அப்படின்னு வந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இடைக்காடர் வந்து எப்போதும் ரொம்ப அவரும் சிவனுடைய சிந்தனையில தான் ஆழ்ந்து ரொம்ப இருப்பார். பிறந்ததுலேருந்தே அவருக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக், இந்த மாதிரி அந்த சக்தி இருக்குது. ஆடுகளை மேய்ச்சலில் விடுவதற்கு காட்டுக்கு அழைச்சி போகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, மரத்தடியில் உட்காந்து சிவனை எப்போ பாரு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அது தியானமும் பண்ணுறார். ஆடு மேய்க்கிறது, பால் கறக்கிறது, புல்லாங்குழல் ஊதுறது, சிவசிந்தனையில் ஆழ்ந்துருது. இதுதான் இடைக்காட சித்தனுடைய தினம் நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற விஷயமா இருக்கும். தினமுமே அவர் ஆடுகளை காட்டுக்கு அழைத்து போவர் வந்து மேய வச்சுட்டு வரார். அப்படி வரும்போது வழியில் மரத்தடியில் உட்காந்துன்னு அதே மாதிரி டெய்லி பண்ணுற மாதிரி பண்ணும்போது வானத்தில் போகர் சித்தர் போயின்னுக்கிறார். ஏன்னா அவங்கள தான் அப்படியே பறப்பாங்களே, இல்லை ஃப்ளைட் மாதிரி கூட அப்போ காலத்தில் ஒன்று விமானம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதுலேயும் போயிடலாம். அவங்க கண்டுபிடிச்ச விமானம் இப்போ இருக்கிற மாதிரி விமானம் இல்லை. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது பேர் சித்து வேலைன்னுறாங்க. அவங்க அதை டெக்னிக்கலாக தான் பண்ணியிருக்காங்க, அவங்க லாஜிக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க அதை. ஆனால் அதுக்கு பேர் சித்து வேலைன்னு வச்சுருக்காங்க அதுக்கு. அந்த மாதிரி போகர் சித்தர் என்ன பண்ணியிருக்காரு, வான்வழியில் போயிட்டு இருக்கும்போது சிலர் வந்து அந்த யோகத்தினாலே தானாகவே உடம்பு மட்டும் வச்சுட்டு பறக்கிறதுக்கும் தான் இருக்காங்க எல்லா சித்தர்களும்.
எல்லா சித்தர்களும் சில சித்தர்களும் அந்த பறக்கிற யோக சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிவசிந்தனையில் ஆழ்ந்திருக்கிற சமயத்தில் வானத்தில் போகர் போயிட்டு இருக்கிறார். இடைக்காடரை பார்க்கறதும் அவர் பார்க்குறாரு. இங்கே இந்த மரத்தடியில் இருக்கிற இடைக்காடரை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது இவரும் வந்து ஒரு சக்தி வாய்ந்தவர்ன்றது அவரும் பார்க்குறாரு இவரை. அவர் பார்த்து என்ன பண்ணுறாரு, வானமண்டலத்துலேருந்து இறங்கி வர்றார். அவர் தனக்கு தாமாகவே வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பால் தருமாறு கூறுறார். இவருக்கு நல்லாவே தெரியுது இவருக்கு அந்த இவர்கிட்ட நம்ம பால் தான் கேட்கணுன்ற விஷயம் தெரிஞ்சு அவ்வளோ உயரத்துலேருந்து தெரிஞ்சு அவரே போக சித்திரே கேட்குறாரு பால் கூடுன்னு சொல்லிட்டு. உடனே இடைக்காடர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டுப்பாலை கொடுத்து போகரை உபசரிக்கிறார். 2 சொம்புங்களை தூக்கி இப்படி வச்சுட்டுக்கிற மாதிரி போடுற அந்த சித்தர் சிலை வந்து இடைக்காடர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த போகர் என்ன பண்ணுறாரு, வைத்தியம், வாத நோய், மற்ற இல்லாமல் யோகத்துனா அந்த யோகா மாதிரி யோக சக்திகள், மற்ற நிறைய விஷயங்கள் ஞானங்கள் எல்லாமே இடைக்காரருக்கு சொல்லி கொடுக்குறாரு போகர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் இருக்கிற நிறைய கலைகள் சூட்சுமங்களை கற்றுக் கொடுக்குறாரு. இதனால் இடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா சாதாரண நிலையிலிருந்து சித்த புருஷனாக அன்றைக்கி டேட்டுக்கு மாறி போகிறார். போகர் தன்னுடைய குருவாக அவர் ஏற்றுக்கிறார். கரூராரும் அவருக்கு குருவாராக இருந்ததுன்னு நிறைய புத்தகங்களில் தெரியுது. இடைக்காடர் வந்து எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் சித்தர்களுடைய கால தொடக்கம் 4வது நூற்றாண்டுலன்னு சொல்லப்படுகிறது. அப்போ வந்து இடைக்காடர் அந்த சமயத்தில் வாழ்ந்துருக்கலாம். எப்போ 18 சித்தர்களில் வந்துட்டாங்களோ அவங்க எல்லாமே அந்த ஆல்மோஸ்ட் அந்த 4ஆம் நூற்றாண்டு சமயத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். சித்தராக உயர்ந்த இடைக்காட சித்தர் என்ன பண்ணுறாரு, நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாரு. அவர் வந்து இப்போ போகர் சொல்லி கொடுக்குறாரு. அதுலேருந்து இவருக்கு இருக்கிற சொந்த நாலேஜ் வச்சு வைத்தியம் தொடர்பான குறிப்புகள்லாம் நிறைய எழுதி முக்தி அடையத்துக்கான விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் இப்படி நிறைய எழுதுகிறார். இதில் ஜோதிடத்தில் அவர் வந்து நிறைய கணிப்பு இருக்குது. ஜோதிடத்தையும் கற்றுக்கிறதுனால வெறும் இந்த மெடிசன் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்குது. 2வது அவர் ஒரு கண்ணனுடைய ரூபம் சொல்லலாம் அவங்களுக்கு. அதனால் வேறு என்ன பண்ணுறாருனா அந்த ஜோதிடம் நன்கு புரிந்ததின் காரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு 12 வருஷங்களுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக வறட்சி வரப்போகுதுன்ற விஷயத்த முன்கூட்டியே கறிஞ்சிடுறார். அதனால் என்ன ஆகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறார். அதனால் இந்த திருவண்ணாமலை இவ்வளோ புகழ் பெறத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு இடைக்காடரும் கூட ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி திருமாலின் அவதாரமாக இவர் கருதப்படுகிறார்னு திருமால்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே பக்காவாக கண்ணனை பார்க்க முடியுது என்னால் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போகர் இவரை திருவண்ணாமலையை வந்து திருவண்ணாமலை தலத்துக்கு அனுப்பியதாக வரலாறு வந்து நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா போகர் தான் இவரை திருவண்ணாமலை தலத்துக்கே அனுப்பியது அப்படின்னு கொஞ்சம் வேறு மாதிரியே சொல்கிறாங்க. இவர் இந்த 12 ஆண்டு பஞ்சம் வரப்போகுதுன்ற விஷயத்தை முன்கூட்டியே தன்னுடைய ஜோதிட திறமையால் கண்டுபிடிச்சிறார். தனக்கு ஒரு தெய்வத்தன்மை இருக்கிறத பற்றி அந்த பஞ்சத்தை எதிர்கொள்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறார். ஏன்னா கண்ணனாவே கிருஷ்ணர்னாவே ஸ்ட்ராட்டஜிகள் உங்களுக்கு. சில கடவுள்கள் எப்படின்னா அதன் போக்குலேயே போவாங்க. அதன் போக்குலேயே அது எப்படியெல்லாம் காட்டில் போய் இருக்க சொன்னால் இருப்பாங்க, போர் வந்தால் போரிடுவாங்க, அவமானம் வந்தால் அவமானத்தை இது பண்ணுவாங்க, அது வேறு மாதிரி போகும். ஆனால் கிருஷ்ணர் என்னன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உனக்குன்னு யூனிக்காக ஒரு விஷயத்தை யோசித்து இதை இப்படி மாற்றி பிளான் ஏ பிளான் பி மாதிரி செய்ய முடியும் அப்படின்றது தான் கிருஷ்ணர். எப்பவுமே கிருஷ்ணரை துணை கொண்டு கிருஷ்ணர் ரூப கடவுள்களை, கிருஷ்ணர் ரூப சித்தர்களை நம்ம வணங்கினோம்னா அவ்வளவு விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும், அவ்வளவு வெற்றிகளை நீங்கள் பெற முடியுன்றதை நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆடுங்களுக்கு எருக்க இலைன்றது வந்து எவ்வளோ வறட்சி இருந்தாலும் தாங்கும். அதனால் எருக்க இலைக்கு ரொம்ப ஒரு சக்தி இருக்குது. அது ஏன்னா பல வருஷமாக அவங்களுக்கு மழையே இல்லைன்னா கூட அது உயிர் வாழும். மூங்கில் செடியை கூட ஏன் அந்த மாதிரி ஃபேக்ட்ரிங்களுக்கு கம்பெனிங்களுக்கு முன்னாடியெல்லாம் அது ஒரு வாஸ்துப்படி வைக்கிறாங்கன்னா அது காரணம் அதுதான். ஆனால் எருக்கம் இதில் பாய்சன் இருக்குது உங்களுக்கு, புரியுதுங்களா? ஆனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த எருக்க இலையே வந்து அந்த ஆடுங்களுக்கு வறட்சி வரப்போகுது இல்லைங்களா, அதனால் அந்த எருக்க இலையே அந்த ஆடு சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்துகிறார். பாய்சன் தான், ஆனாலும் அது எப்படியோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது அதை கொஞ்சம் மாறுபடுத்தி கொடுக்குறதோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஆடுகளை அதை சாப்பிட வைக்கிறார் அவர் அந்த எருக்க இலைகளை. ஏன்னா எல்லாமும் 12 வருஷம் வறட்சி வரப்போகுது, அப்போ எல்லா செடி கொடியும் போயிடும், அப்போ எருக்க இலை மட்டும் இருக்கும், அப்போ அதை சாப்பிட்ற மாதிரி ஆட்டை பழகிறார். இதே மாதிரி இன்னொரு மேட்ரு என்னென்னா, ஆக்சுவலாக நான் கூட டெய்லி வரகரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றேனே. வரகரிசியை ரொம்ப விரும்பி சாப்பிட்டது ஔவையாரும் கூட. 12 ஆண்டுகள் வரை கெடாமல் இருக்குமா வரகரிசி. வரகுன்ற தானியத்தை என்ன பண்ணுறாரு அவர், எனக்கு எப்பவுமே இந்த வரகரிசினாலே இடைக்காட சித்தரும் ஔவையாரும் ஞாபகம் வரும். அது இல்லாமல் முருகர் தான் முதல்ல அந்த மாதிரி இந்த தானிய வகை, இந்த தானியம் அது பேர் என்னது, மில்லட்ஸ் பேர் தமிழ் என்ன சொல்லுவாங்க டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு. அதை முதல்ல உலகத்தில் ஸ்ரீலங்காவில் இந்த தானிய வகையில் பயிரிட ஆரம்பித்தது முருகர்.
இந்த வரகரிசி 12 ஆண்டுகளுக்கு கெட்டு போகாதுன்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டுக்கு எருக்கம் இது கொடுத்தது மட்டும் இல்லாமல் சின்ன 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 அப்போல்லாம் சின்ன குடிசைங்க தானே இருக்கும், களிமண் மாதிரி மண் மாதிரி சேர்த்து தான் சவர் எழுப்புவாங்க. செங்கல்கள்லாம் இருந்த காலம் கிடையாது அது. அதனால் வேண்டி அந்த தானியத்தை அந்த களிமண்ணை கூடவே சேர்த்து சேர்த்து அந்த சுவரில் சுவத்து மேலெல்லாம் ஒட்டிடுறார். நம்மளுக்கு அது அப்படியே இருந்ததுன்னா அந்த 12 வருஷங்களுக்கும் அதை தேய்ச்சி தேய்ச்சி ஆடுகள் என்ன பண்ணும் வேறு அந்த எருக்க இலைங்களை சாப்பிட்டதுனால அதுங்க வேறு உடம்பெல்லாம் இச்சிங் வந்து அதுங்களே தேய்க்கும், அந்த செவுத்தை வந்து உடம்பில் தேய்க்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொட்டும் அதுலேருந்து. அதையே வந்து உணவாக எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டுப்பால்லையே அதை வரகரிசியை போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு அதையே சாப்பிட்டுக்கிட்டு அவர் 12 வருஷத்துக்கு வாழலான்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். அந்த மாதிரி அவர் எதிர்பார்த்த மாதிரியே பஞ்சமும் வந்துச்சு. எல்லா உயிரினங்களும் பஞ்சத்தில் சிக்கி அழியுது. ஆனால் இடைக்காடருக்கும் அவர் வளர்த்த ஆடுக்கு மட்டும் எதுவுமே நடக்கலை. ஆடுகள் எருக்க இலையத்தின்னே உயிர் வாழ்ந்தது. இடைக்காடர் குடிசை வீட்டு சுவத்தில் பதிய வச்சிருந்த வரகு தானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி அவரே தட்டி எடுக்கல, அந்த ஆடுங்களே தேய்ச்சி தத்த. அது எருக்கம் இது சாப்பிட்டதுனால அது உடம்புல ஒரு அரிப்புனால அதுங்களே தேய்ச்சிது அந்த சவுத்தை. அதனால் அதை கொட்டுற அந்த வரகரிசி தானியத்தை அந்த ஆட்டுப்பாலில் போட்டு காய்ச்சி கொஞ்சம் நம்மள இது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, கீர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி அதை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்து வந்தார். இதை பார்த்த நவக்கிரகங்களும் அதுக்குள்ளே வந்து மனுஷ உருவம் இல்லை, ஆனால் அதுக்கு எல்லாமே தெரியுது, அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெரியுது. நவக்கிரகங்களை இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் போல் உருவகப்படுத்தியிருக்காங்க. நவக்கிரகங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக போயிடுச்சு. நம்ம திட்டமிட்டபடி 12 வருஷம் வறுமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்ம எல்லாம் பண்ணோம், இதெல்லாம் விட்டு இடைக்காடர் மட்டும் எப்படி உயிர் தப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை விடை காண்றதுக்காக என்ன பண்ணுறாரு, இடைக்காடர் குடிசைக்கு நம்மெல்லாம் போகலாம், 9 கிரகங்களுமே நம்ம போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 9 கிரகமே இதே மாதிரி ராவணன் கூட சொல்லுவாங்க. ராவணன் கூட நிறைய ஜோதிடம் தெரிஞ்சவர். 9 கிரகங்களே அவருடைய இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சார், இடம் மாற்றி வச்சாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடைக்காடர் வந்து அவங்க வந்தவங்க இவங்கெல்லாம் கிரகங்களே வந்தாங்க அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக. அவங்களுக்கெல்லாம் இந்த வரகு உணவு தானியத்தை கொடுத்து ஆட்டுப்பாலையும் கொடுத்து இடைக்காடர் உபசரிக்கிறாரு 9 கிரகத்துக்கும், சூரியன் சந்திரன். அவங்களுக்கு ஆட்டுப்பாலில் சமைச்ச உணவை சாப்பிட்டதால நவகிரகங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த ஆடு எருக்கம் செடியை சாப்பிட்ற மாதிரி பழகி வச்சுக்கிறாரு அவர். அந்த எருக்கஞ்செடியை தின்னுபிட்டு வந்த அந்த ஆட்டினுடைய பால் ஒரு யதார்த்தமாக இருக்குன்றதுக்கு அதை சொல்கிறேன். அந்த வேர்டிங் என்னுடைய அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அப்போ தான் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ஒரு வட்டார வழக்கு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி பேசுகிறேன். அப்படின்னா சாதாரணமாக நம்ம தெருத்திண்ணையில் உட்காந்து பேசுன மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன். தின்னுபிட்டுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டதுனால நவகிரகங்களுக்கு என்ன ஆகிட்டுன்னா தூக்கம் வந்தது. லைட்டாக மயக்க மாத்திரை வந்து கலந்து கொடுத்த மாதிரி தூக்கம் வந்தது. அப்போ நவகிரகங்கள்லாம் அப்படியே தூங்கிறாங்க. இது கொஞ்சம் உருவகப்படுத்தின கதையாக இருந்தாலும் அது வேறு ஏதோ ஒரு வகையில் அவர் செஞ்சுருக்கலாம் அந்த விஷயத்தை. கிரகங்கள் மாற்றத்தால் தானே இந்த மழை பெய்யலை 12 வருஷமான்றதுனால இதை அறிஞ்ச இடைக்காடர் என்ன பண்ணுறாருன்னா மழை பெய்ய வைக்கிறதுக்கு நவக கிரகங்களை தூக்கமாக மயக்கமாக பண்ணிட்டு அவங்களுடைய வேறு மாற்றி படுக்க வச்சுறாரு. வேறு அவங்க நிலைங்களை மாட்டி இந்த வேறு பொசிஷனில் வச்சுட்டோம்னா அப்போ அந்த மாதிரி 12 வருஷம் மழை பெய்யாமல் இருக்குன்ற விஷயம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சோடனே வானம் இருண்டு போகுது, மழை நல்லா பெய்யுது, உலகம் முழுக்க ஆறு ஏரி குளம் எல்லாம் நிரம்பிடுது. தொடர் மழை காரணமாக உலகமே குளிர்ந்து போகுது. அப்படி இது தங்களை சுற்றி அப்போ லைட்டாக தூக்கம் மயக்கம் தெளிஞ்சு போகுது இந்த நவகிரகத்துக்கு. அப்போ அதை கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குதே சுற்றி அப்படின்ற மாதிரி எழுந்து உணர்ந்த நவகிரகங்கள் விழித்து எழுந்து உட்காடுறாங்க. எல்லா இடத்துலையும் பஞ்சம் நீங்கி எங்கே பார்த்தாலும் தண்ணீர் வளர்க்கத்தை கண்ணில் பார்க்குறாங்க. இடைக்காடர் மூலம்தான் இந்த மாற்றம் நிகழ்ந்து இருக்க வேண்டும்னு அவங்க உறுதி செய்கிறாங்க. இடைக்காடரை வந்து என்ன பண்ணுறாங்க, பாராட்டவும் செய்கிறாங்க. அவரை வாழ்த்தி ஆசீர்வாதமும் பண்ணி திருவண்ணாமலை தளத்தில் நடந்த இந்த அதிசயம் உலகம் முழுக்க பரவிடுது. இது ஒரு சான்று இருக்குது. அது என்னன்னு சான்றுனா, திருவண்ணாமலை தளத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் உத்து பார்த்தா கவனிக்க முடியும். திருவண்ணாமலையில் நுழையிறதுக்கு 9 வழி இருக்கும். திருவண்ணாமலையில் சிவபெருமான் தான் மலையாகவே வீட்டிருக்கிறாரு. ஏன்னா அது நெருப்பாக தான் ஒரு உயரமாக நின்னார். அப்போது அது அந்த நெருப்பு தான் அந்த மலையாக இருக்குது. அவரை சுற்றி கிரிவலம் வர்ற நடைபாதை வந்து கிரிவல பாதை மொத்த தூரம் 9 மைலு. திருவண்ணாமலையில் ஈசனுடைய பாதம் 9 இடத்துல இருக்குது. இந்த கிரிவல பாதையில் 9 லிங்கம் இருக்குது, 9 நந்தி இருக்குது. திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே 9 கோபுரங்கள் இருக்குது. இப்படி நவக்கிரகங்களான 9 என்ற அமைப்புக்கும் திருவண்ணாமலையில் உள்ள முக்கியமான விஷயங்களுக்கும் இப்படி நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது. திருவண்ணாமலையில் நவக்கிரகங்கள் மாற்றப்படுறதுக்கு இதுதான் உதாரணம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றவங்க ரொம்ப பேர்
அவங்களுக்கு நேரம் சரியில்லை. இப்போ நம்ம கோளறு பதிக்கம் படிக்கிறவங்க இல்லைங்களா, அது வீட்லேயே உட்காந்துன்னு 1 செகண்டில் படிச்சிடலாம். ஆனால் இது கோளறு படிப்பும் படிக்கிறதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டலாக ரொம்ப உடம்பு எஃபோர்ட் பண்ணி இங்கேருந்து பணம் செலவு பண்ணி போய் பண்ணுற விஷயந்தான். தங்களுக்கு நேரம் சரியில்லை பரிகாரம் செய்யணும்னா அந்த கிரிவலத்தை போனால் நல்லதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே, அந்த நவகிரகங்கள் மாற்றப்பட்டு சரி செய்யப்பட்டு உட்கார்ந்த அந்த நவகிரகங்களை சுத்தின மாதிரி ஆயிடுது. அங்கே நெருப்பு ரூபமாக இருந்த அந்த சிவனும் இருக்கிறாரு, விஷ்ணு ரூபமான இந்த இடைக்காடு சித்தனுடைய அந்த ஒளி ரூபமாகவும் அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே போய் நவகிரகத்தை அந்த கிரிவலம் வந்தோம்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த உலகுக்கு இடைக்காடு சித்தர் வந்து நன்மையை உருவாக்கினார் மாதிரியே நமக்கும் நல்லது நடக்கும் இங்கே சுற்றி நடந்தா அப்படின்ற விஷயத்தில் தான் கிரகதோஷங்கள் நீங்கிறதுக்கு திருவண்ணாமலையில் பௌர்ணமி அமாவாசையில் சமயத்தில் போயிட்டு கிரிவலம் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றது. இதனால தான் நான் திருவண்ணாமலைன்றதுக்கும் நம்பருக்கும் இனிமேல் திருவண்ணாமலைன்னா 9ன்ற விஷயத்தையும் நம்ம இனிமேல்ட்டு திருவண்ணாமலை கூட வந்து பார்க்க முடியும். ரெண்டாவது அது நெருப்பு, இந்த 3 பேர் இருக்கிறாங்க பாருங்கள், நெருப்பு ராசிங்க, மேஷம், சிம்மம், தனுசு, இது 3 பேருக்குமே முக்கிய தலம் அது திருவண்ணாமலை. ஏன்னா அது நெருப்பு, அவங்களுமே நெருப்பு ராசிகள். ரெண்டாவது அங்கே சிவன் வந்து நெருப்பு ரூபமாக இருந்த இடம். ரெண்டாவது செவ்வாய் கிரகம்னா ஒரு 9, செவ்வாய் கிரகமும் கூட சிவப்பு நிறத்துக்கும் நெருப்புக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் திருவண்ணாமலைனா 9ன்ற மாதிரி நம்ம இனிமேல்ட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் அன்றைக்கி பார்த்து தேய்பிரை ஏகாதசி வேறு, கிருஷ்ணருக்குடைய இது வேறு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்குது. அவருக்கு இடைக்காடருக்கு ஒன்றும் இல்லை, வெறும் பால் தீபம் ஏற்றிட்டு ஒரு பால் மட்டும் ஒரு கப்பில், நீங்கள் ஆட்டுப்பால்லாம் உங்களுக்கு கிடைக்காது, ஆட்டுப்பால் கிடைக்கிறவங்களா இருந்தால் ஆட்டுப்பால் வச்சு கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண பாலையே நீங்கள் இடைக்காடருக்கு வச்சு 11 முறை அவரை போற்றின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வைங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேய்பிரை ஏகாதசியும் இருக்குது. அதே சமயத்தில் நாளைக்கு மிருகசீரிஷம் 3:30 மணி, நாளைக்கு மத்தியானம் 3:30 மணிக்குள்ளே, ஏன்னா நாளைக்கு அவரது மெயின் ஜெயந்தியே, பிறந்த நட்சத்திரமே அவரது ஆவணி மாதம் மிருகசீரிஷம்ன்றதுனால அவருக்கு ஒரு நெய் தீபம் சட்டை மணிநாதருக்கு ஏற்றுங்க. ராகவேந்தரர் மிருகசீரிஷம், அதனால் ராகவேந்தரையும் நினச்சிக்கோங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இது கூடவே நான் சொல்கிற விஷயங்களை கவனித்து அது கூட அந்தந்த நாளில் சித்தர்களை, ஏன்னா 11 முறை யூஸ் பண்ணுறோம் நம்ம இதில். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்ததெல்லாம் 11 சித்தரையும் 11 முறை யூஸ் பண்ணுற விஷயம் அவ்வளோ சொல்லியிருக்க மாட்டேன். அதனால் இது ஏன் ஏற்கனவே பேசன் தானேன்னு நினைக்காதீங்க. 369 எங்கே இருக்குது, 11 எங்கே இருக்குது, 369 முறை கையில் எழுதுங்கன்றது எங்கே இருக்குது, 11ன்றது நெத்திப்பட்டுக்கு நடுவில் 11 முறை நினைங்கன்றது எங்கே இருக்குது. அதனால் சுலபமாக நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறேன். என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.